நிறைய தர்கால எல்லாம் பார்த்திருக்கேன், பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. எதனால ஆவிகள் பெண்களை நாடுது? அதை நீங்க ஒளிச்சு பார்க்க தான் அது வந்து தவறா தெரியுது இல்லையா? அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்கள் அதை தாண்டினாலோ இல்லை மெரிச்சாலுமே அது பாதிப்பு காட்டும். எப்பவும் பிரச்சனை வருமானு கேட்டால் வராது. எல்லா நேரமும் நம்மளது கிடையாது, எல்லா நேரமும் நல்ல நேரமும் கிடையாது. கெட்ட நேரம் இருக்கும்போது தான் நம்மளை அதை அடிக்கும். அப்போ நம்ம அதை சமாளிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒரு சரியான ஒரு செய்வனை பண்ணி இறக்கி வச்ச ஆணியை பையன் காலில் குத்திக்கிட்டான். பொம்மையில் குத்துவாங்க அந்த ஆணியை. அந்த ஆணியை வந்து காலில் இறுக்கிச்சு, பிடுங்கி போட்டார் தம்பியா, சப்பலோடு குத்தி. மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இந்த ஆவிகள், பேய்கள் இதெல்லாம் வந்து பெண்களை அதிகமா பிடிக்கிறது எதனால? ஆண்களையும் பிடிக்குது, ஆண்களும் பேய் பிடிச்சவங்க இருக்காங்க. ஆனா நிறைய தர்கால எல்லாம் பார்த்திருக்கேன், பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. எதனால ஆவிகள் பெண்களை நாடுது? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்மா வந்து பேய்கின்றது நீங்கள் சொல்கிற வேலை. எனக்கு வந்து ஆத்மான்னு தான் சொல்லுவோம். ஒரு ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா, ஆத்மாவும் சரி பில்லி சூனியல் அதிகமாக பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வருமா பெண்களுக்கு வருமா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏன் அது அதிகமான ஒரு ஆத்மாக்கள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குது, ஆண்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. நிறைய பேர் வீடியோவை கேட்குறாங்க, சில பேர் கலாச்சாரம் கேட்குறாங்க. பெண்களுக்கு ஏன் அதிகமாக ஆத்மாவை அப்படி பிடிக்குதுன்னா, முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்ணோட தீட்டு. இந்த இங்கிலீஷில் சொல்ல போனால் பீரியட் டைம்னு சொல்லுவாங்க, தமிழில் மாதவிடன்னு சொல்லுவாங்க. ஓப்பனாக பேசலாம், தப்பு ஒன்றும் இல்லைன்னா 2024 வேர்ல்டில் இருக்குமே. அப்புறம் என்ன அதெல்லாம் வந்து பேடுன்னு கேட்குறதே வந்து மறைச்சி கேட்ட போய்ட்டு இப்போ பேடட் அப்படின்ற காலம் வந்து நிற்கிது. இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு கவரில் சுற்றி பேப்பரில் சுற்றி பொட்டெல்லாம் கட்டி கவர் எடுத்து போன காலம் போய் ஒரு பீஸா பர்கர் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சு பேக்கில் எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் போய்ட்டு பில்லு போடுறது ஒரு ஜென்ஸு, பேக் பண்ணுறது ஒரு ஜென்ஸு, கவரில் போடுறது ஒரு ஜென்ஸு, வண்டியில் எடுத்து ஜென்ஸ். அந்தளவுக்கு இப்போ மாறிடுச்சு. ஏன்னா அதை நீங்கள் ஒளிச்சு பார்க்க தான் அது வந்து தவறாக தெரியுது இல்லையா? அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்கள். அதுதான் வந்து அந்த ஒரு விஷயம். அந்த பீரியட்ன்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்கு இருக்கும்போது அந்த நேரத்தில் நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ ஒரு முச்சந்தி 3 முக்கு 4 முக்கில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கழிப்பு எடுத்து போடுறது, மந்திரிச்சு போடுறது, செய்வன் எடுத்து பண்ணிவிட்டு அதை வெளில போடுறதெல்லாம் போட்டாங்கன்னா அந்த நேரத்தில் பெண்கள் அதை தாண்டினாலோ இல்லை மெரிச்சாலுமே அது பாதிப்பு காட்டும். ஒன்று, இயற்கை மூலியமாகவே வந்து ஒரு வீட்டில் ஒரு காலியான வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குது, அந்த நேரத்தில் போயிட்டு வந்துக்கிட்டோ இல்லை மேல் வீட்டில் கீழ் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீரியட் நேரத்தில் கம்பல்சரி அவங்கள அதை தாக்கும். ஏன்னா அந்த நீச்சல் ஸ்மெல்லு வந்து வரும். ஒன்று, அதே மாதிரி குழந்தை வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு குழந்தை பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனால தான் வந்து குழந்தை பிறந்து 40 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டாங்க. இன்றைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. 40 நாள் தீட்டு கழிவுன்னு வெளியில் போகக்கூடாதுன்னுவாங்க. எதுக்கு வெளியே போனது? இந்த ரீசன் தான். கண்டது ஈஸியாக அண்டோம். கண் திஷ்டியாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, காற்று கருப்பு எல்லாமே ஆசைப்படும் பச்சை உடம்பை. ஏன்னா அந்த பாலோட ஸ்மெல்லு நீச்சல் ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும். நான் ஓப்பனாக கிளியராக சொல்கிறேன். அதுக்காக தான் 40 நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே வச்சுட்டு 40 நாள் தீட்டு கழிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு தலைக்கு தண்ணி ஊற்றி எண்ணெய் வச்சு தண்ணி ஊற்றி தான் சாங்கியம் கழிச்சிட்டு தான் வெளியிலவே அனுப்புவாங்க. அதுவும் ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் தான் நீ நார்மலான லைஃபுக்கே போகணும். இதுதான் ரியல். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பச்சை உடம்பாக இருந்தால் அந்த நேரத்துலையுமே ஆத்மான்ற ஒரு விஷயம் ஈஸியாக பெண்களை தாக்கும். புரியுதுங்களா? மூணாவது, சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முடி ரொம்ப லென்த்தாக இருக்கும். எப்படி முடி ரொம்ப லென்த்தாக இருக்கும். அந்த முடி மேலேயும் சில ஆத்மா ஆசைப்படும். அதில் மல்லிப்பூ வச்சுட்டு போகிறது, பூ வச்சுட்டு போகிறது, அதுக்குமே ஆசைப்படும். சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா முகோட உடவு பார்த்திங்கன்னா சில கருப்போ வெள்ளைன்றது அப்புறப்பட்டுட்டோம் ஒரு கலையாக இருக்கும். சில ஆண்களோட ஆத்மா வந்து சில பெண்கள் ஆசைப்பட்டதுன்னா கம்பல்சரி உடம்புல பிடிக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து டைம் வெளியில் போகக்கூடாது. அதுக்கு தான் 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது. பீரியட் நேரத்தில் 3 நாளைக்கு வெளியே போகக்கூடாது. அதெல்லாம் அதில் அப்போவே சொல்லிட்டு வந்தாங்க. இப்போல்லாம் ஐடிக்கு வேலைக்கு போகிறது எனக்கு 12 மணிக்கு மேலே தான். காலைல வீட்டுக்கு வர்றது 5 மணிக்கு தான். 10 மணி வேலைக்கு போய் 5 மணிக்கு வராங்க. யார் என்ன சொல்ல முடியுது? அவங்க இருக்கிற கஷ்டம் அந்த மாதிரி. ஆனால் அதனால் வர பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரச்சனை வருமானு கேட்டால் வராது. எல்லா நேரமும் நம்மளது கிடையாது, எல்லா நேரமும் நல்ல நேரமும் கிடையாது. கெட்ட நேரம் இருக்கும்போது தான் நம்மளை அதை அடிக்கும். அப்போ நம்ம அதை சமாளிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். வயிறு உப்பிரும், உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், உடம்பு பார்த்தீங்கன்னா சொரியாஸ் மாதிரி வரும், பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, பேசுனது திரும்பி பேசுவாங்க,
மென்டல் டார்ச்சராக இருப்பாங்க, முடியை பிச்சுப்பாங்க, இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். அதிகமாக பெண்கள் வந்து பாதிப்பாகிறது பார்த்திங்கன்னா ஆத்மாவால். ஆண்களா பெண்களான்னு கேட்டால் பெண்கள் தான். இது சொன்ன அனைத்துமே ஆண்கள் கிட்ட கிடையாது, அதனால் ஆண்கள் குறைவு. நான் சொன்னது அனைத்தும் பெண்களுக்கு தான் அதிகம், அது பெண்களை தான் குறிக்கும். இந்த மெயின் இந்த பீரியட் டைமோ இந்த குழந்தை டைமு புரியுதுங்களா, முக்கியமாக ஏஜ் அட்டன் பண்ணுற வயசு, புரியுதுங்களா. 12 வயசு 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் மேலே வெளியில் அனுப்பவே மாட்டாங்க. இன்றைக்கும் கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா, ஆனால் சிட்டி சைடில் 8 மணிக்கு மேலே தான் குழந்தைங்க விளையாடவே பார்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. கிராமத்தில் 6 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு வாங்க, 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க, 8 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. காலைல சூரியன் வச்சோன்னா 5:30 வேலைக்கு போவாங்க. அது வந்து வேறு, அதோட லைஃப் வேறு. ஆனால் சிட்டி உள்ள எந்திரிக்கிறதே காலை 12 மணி, தூங்குறது காலைல 3 மணி. ஸோ அந்த மாதிரி நம்ம நைட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் அண்ணா நகருக்கு போகிறது இங்கே 1 மணிக்கு தான் போகிறாங்க. கேட்டால் 1 மணிக்கு தான் ஐஸ்கிரீம் விற்கிறான்றான். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு வரும்போதே ஆத்மா கூப்பிட்டு வந்துடுறானுங்க. பாஸ்போர்ட்டில் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றவரன்னு சிக்கனை கூப்பிட்டு வந்துடுற மாதிரி மாமனாரை கூட்டம். இதுதான் நடந்துகிட்ருக்குமா இங்கே. ஒருத்தனும் இங்கே வந்து துடிப்பாங்க பாருங்கள். ஒருத்தன் காலை பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டை போட்டு இங்கே தெரியுது, நம்புவீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சரியான ஒரு செய்வனை பண்ணி இறக்கி வச்ச ஆணியை பையன் காலில் குத்திக்கிட்டான். பொம்மையில் குத்துவாங்க அந்த ஆணியை, அந்த ஆணியை வந்து காலில் இறுக்கிச்சு, பிடிங்கி போட்டார் தம்பியா, சப்பலோடு குத்திருக்கு. அது செய்வன ஆணின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு இல்லை, அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா குத்தின இடத்துல பார்த்தீங்கன்னா ஆணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி சுற்றி இருந்திருக்கு. அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் வந்தோன்னு, ஐயா காலில் ஆணி குத்தி மாதிரி இருந்துச்சு. ஆணி குத்தின வராது இல்லை ஐயா, அந்த ஆணியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி சுற்றி இருந்தது, லேடிஸ் முடி. அந்த ஆணி அந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்து அவ்வளோ அதை ஆற வைக்கிறதுக்கு நான் பட்ட பாட்டு இருக்கும். அல்லாஹ் அக்பர், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா அவன் 100% கிளியரான கேட்டால் கிடையாது, ஒரு 70% தான் கிளியராக இருக்கான். புரியுதுங்களா? அந்த அளவுக்குலாம் பாதிப்பு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு கரெக்டான டைம் போயிட்டோம் அப்படின்னா பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கலாம். நம்ம உலகம்தான் மாறி இருக்குது, சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் தான் மாறி இருக்குது. இயற்கை என்றது மாறலை. நல்லது, இன்பம், துன்பம், சந்தோஷம், துக்கம் எல்லாமே இருக்குது. அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குது. நீங்கள் கரெக்டான டைம் போகணுமா, கரெக்டான டைம் வந்தோமா, எந்த நேரத்தில் எது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஆத்மான்ற விஷயம், இந்த ஏவல் பில்லி சூனியம் இதுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம். ஆனால் ஆண்களுக்குமே பிடிக்கும். சில ஆசைப்பட்ட பெண்கள் வந்து ஒரு ஆசையை அடங்க முடியல, சில ஆசை அடங்க பண்ணி துர்மரணம் எடுத்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, பிடிச்சவனை விரும்பல, அந்த மாதிரி இருக்கும்போது ஆணை ஆசைப்பட்டு உடம்புல இறங்கும், அது இன்னும் இறக்கலாம். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்கப்பா. எதனால பெண்களுக்கு அதிகமா இந்த ஆவிகள் நாடுது அப்படின்றத விளக்கமா சொன்னீங்க. அதே மாதிரி எதனால ஆண்கள் சதவிகிதம் கம்மி அப்படின்னு சொல்லிங்க, எப்படி அவேர்னஸா இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான தகவல். நன்றி. நன்றிம்மா.